Taste the Daily. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் தக்காளி விலை சரிந்துள்ளதால் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சில நாட்களாகவே சில்லறை விற்பனை கடைகளில் சுமார் 100 வரை விற்ற தக்காளியின் விலை சீரான வரத்து காரணமாக 40 முதல் 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் இனி சமையலுக்கு தக்காளியை தாராளமாக உபயோகிக்கலாம் என்று மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இதேபோல் வெங்காயம் கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டாணி 220 ரூபாய்க்கும், இஞ்சி 150 ரூபாய்க்கும், பூண்டு கிலோ 330 ரூபாய்க்கும், எலுமிச்சை பழம் கிலோ 100 ரூபாய்க்கும், வண்ண குடை மிளகாய் 150 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றன. வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள செய்திக்குறிப்பில், மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்றும், இதனால் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கர்நாடக கடலோர பகுதி மற்றும் சௌராஷ்டிரா குட்ச் பகுதிகளில் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த தாம்பரத்தில் கழிவுநீர் ஓடையை பொதுமக்களே கைகளால் சுத்தம் செய்யும் நிலைக்கு விடியா திமுக ஆட்சியில் ஆளாகியுள்ளனர். பம்மல் அருகே உள்ள ஆதிவாசி நகரில் அவ்வப்போது கழிவுநீர் ஓடையில் அடைப்புகள் ஏற்பட்டு சாலையில் சாக்கடை நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடமும் மாமன்ற உறுப்பினரிடமும் பலமுறை புகார் தெரிவித்தும் அவர்கள் இந்த பிரச்சனையை கண்டுகொள்ளவில்லை என கூறப்படுகிறது. எனவே பொதுமக்கள் தாங்களாகவே தங்கள் கைகளில் கழிவுநீர் ஓடைகளை சுத்தம் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஆதங்கத்துடன் கூறியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடி மாத பிறப்பை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். சுமார் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடி மாத பிறப்பையொட்டி தங்கத்தேரில் உற்சவர் முருகப்பெருமான் எழுந்தருளினார். அப்போது அரோகரா அரோகரா என்ற முழக்கத்துடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் கமலாலய திருக்குளத்தில் அடியார்களுக்கு அன்னம் படைப்பதற்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் திருக்குளத்தில் பொற்காசி எடுக்கும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாத சுவாமி கோயிலில் ஆடி தேர் திருவிழா பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடி தேர் திருவிழா வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர்பேட்டை தேரடி பகுதியில் உள்ள ஸ்ரீ காளியம்மன் கோயில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வழிநெடுகிலும் உப்பு, மிளகு உள்ளிட்டவற்றை தேர் மீது தூவி பக்தர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர்.